ஃபர்ஸ்ட் வந்து வாதம் பித்தம் கவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க ஒருத்தவங்களை பார்த்து? இப்போ வாத உடலினருக்குன்னு சில தன்மைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த உடலை பொறுத்து அவங்களுடைய உடல் அமைப்பு வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த உடலில் உண்டாகக்கூடிய நோய் அறிகுறிகளுமே வந்து மாறுபடும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு உடலுக்கும் வாத பித்த கஃபம் அப்படிங்கிறது. ஸோ இதனுடைய மூலம் என்ன அப்படின்னா, சித்தர்களுடைய அந்த கூற்று அண்டத்தில் உள்ளதே பிண்டம். இந்த அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படின்னா, இந்த உலகம் எப்படி வந்து பஞ்சபூதத்தினால வந்து உண்டாக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் நம்ம உடலும். நம்ம உடல்லையும் காற்றோட தன்மை வந்து இருக்குது, நம்ம உடல்லையும் நெருப்போட தன்மை வந்து இருக்குது, அதே மாதிரி நம்ம உடம்புல நீரோட தன்மை வந்து இருக்குது, ஆகாயத்தோட தன்மை வந்து இருக்குது, மண்ணோட தன்மையும் வந்து இருக்குது. ஸோ இந்த எல்லா தன்மையும் நம்ம உடம்புல இருந்து அதில் நமக்கு இந்த காற்றோட தன்மை அதிகமாக இருக்கிறவங்கள வாதத்தன்மைன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நெருப்போட தன்மை அதிகமாக இருக்கிறவங்கள பித்தத்தன்மைன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஒரு நீரோட தன்மை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்கள கஃப உடல்னு முதல்ல சொல்லலாம். இப்போ வாத உடல்தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப தின்னாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக வந்து இருக்கும். அவங்களுக்கு நிறைய செரிமான கோளாறுகள் வந்து இருக்கும். தூக்கம் வந்து சரியாக வராது. இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள்லாம் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப